நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று மனதை உருக்கும் நாட்டுப்புற காவியம் நல்லதங்காள் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் அழகான கிராமம், மேற்கு தொடர்ச்சி மலைகளை தழுவி அமைந்த அமைதியான ஊர், அதுதான் வத்ராயிருப்பு. இந்த ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை இன்றும் மக்கள் மனதை உருக்குகிறது. அவள் சாதாரண பெண் அல்ல, தாய்ப்பாசத்தின் உருவம், அண்ணன் தங்கை பாசத்தின் சின்னம், துன்பத்தில் உடைந்த ஒரு உயிர். அவள்தான் நல்லதங்காள். இன்று கூட வத்ராயிருப்பு பகுதியில் நல்லதங்காளின் நினைவுகள் பேசப்படுகின்றன. அவளுக்காக கோயில்களும் உள்ளன. அவளின் துயரக்கதை தலைமுறைகளை கடந்தும் மக்களின் மனதில் வாழ்கிறது. ஒரு பஞ்சம், ஒரு அவமானம், ஒரு தாயின் கண்ணீர், இவை சேர்ந்து உருவான சோக காவியம்தான் நல்லதங்காள் கதை. ஒரு தாய் மனம் எவ்வளவு வேதனை தாங்கும் என்ற கேள்விக்கு பதிலாக வாழ்ந்தவள் நல்லதங்காள். இப்போது கண்களை மூடி அந்த காலத்துக்குள் பயணம் செய்யுங்கள். வத்ராயிருப்பின் மண்ணில் நடந்த அந்த மனதை நொறுக்கும் உண்மை கதைக்குள் நாம் செல்லலாம். தமிழகத்தின் தென்பகுதியில் மலைகளால் சூழப்பட்ட வளமான நிலப்பரப்பு, பசுமை வயல்கள், தென்றல் காற்று, ஓடும் நீரோடைகள், பக்தி நிறைந்த மக்கள் வாழ்ந்த பகுதி. அந்த பகுதியில் அமைந்திருந்த ஒரு அழகிய ஊரில்தான் நல்லதங்காள் பிறந்ததாக நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. அந்த காலத்தில் அந்த ஊர் செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கியது. மக்களின் வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்திருந்தது. மழை காலத்தில் வயல்கள் பசுமையாக காட்சியளிக்கும். அறுவடை காலத்தில் வீடுதோறும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அந்த ஊரில் செல்வாக்கும் நல்ல பெயரும் பெற்ற ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்ப தலைவரும் அவரது மனைவியும் பக்தி நிறைந்தவர்கள், மக்களுக்கு உதவுவதை கடமையாக கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லை. கோயில் கோயிலாக சென்று வேண்டினர், விரதங்கள் இருந்தனர், தான தர்மங்கள் செய்தனர். இறைவா, எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தா என்று தினமும் பிரார்த்தித்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த குழந்தைக்கு நல்லதம்பி என்று பெயர் சூட்டினர். நல்லதம்பி வளர வளர அனைவரின் அன்பையும் பெற்றான். அவன் புத்திசாலி, பண்புள்ளவன், கருணை மிகுந்தவன். காலம் சென்றது. மீண்டும் அந்த தம்பதியர் இறைவனை வேண்டினர். எங்கள் மகனுக்கு ஒரு தங்கை பிறக்க வேண்டும் என்று. இறைவனின் அருளால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் பிறந்த நாளே வீட்டில் திருவிழா போல இருந்தது. குழந்தையை பார்த்த அனைவரும் வியந்தனர். அவ்வளவு அழகு, அவ்வளவு அமைதி, அவ்வளவு புன்னகை. அவளுக்கு நல்லதங்காள் என்று பெயர் வைத்தனர். அந்த பெயருக்கு ஏற்றபடி அவள் வளர்ந்தாள். சிறு வயதிலிருந்தே மென்மையான குணம், யாரையும் காயப்படுத்தாத மனம், அன்பு நிறைந்த பேச்சு. இதனால் ஊரில் உள்ள அனைவருக்கும் அவள் மிகவும் பிடித்தவளாக மாறினாள். ஆனால் நல்லதங்காளை விட அவளை அதிகமாக நேசித்தவர் ஒருவர்தான். அவர் அவளுடைய அண்ணன் நல்லதம்பி. தங்கை பிறந்த நாளிலிருந்து அவளை தூக்கி கொண்டு திரிவது அவனுடைய வழக்கம். தங்கை அழுதால் முதலில் ஓடி வருவது அவன்தான். தங்கை சிரித்தால் அவனும் சிரிப்பான். தங்கை சோகமாக இருந்தால் அவனுக்கும் சாப்பாடு இறங்காது. அவ்வளவு பாசம். ஒரு நாள் நல்லதங்காள் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அவள் தவறி கீழே விழுந்தாள். சிறிய காயம் ஏற்பட்டது. ஆனால் நல்லதம்பி அதை பார்த்ததும் பதறி போனான். என் தங்கைக்கு என்ன ஆயிற்று என்று ஓடி வந்து தூக்கி கொண்டான். அன்று முழுவதும் அவளை தன் அருகிலேயே வைத்து கொண்டிருந்தான். இதை பார்த்த ஊர் மக்கள், இப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசம் அரிது என்று பேசிக்கொண்டனர். காலம் நகர்ந்தது. நல்லதங்காளும் நல்லதம்பியும் வளர்ந்தனர். நல்லதம்பி இளைஞனானான். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான். விவசாயம் பார்த்தான். மக்களுக்கு உதவினான். அதே நேரத்தில் நல்லதங்காளும்
பருவ வயதை அடைந்தாள். அவளுடைய அழகும் குணமும் சுற்றுப்புற ஊர்களில் கூட பேசப்பட்டது. ஆனால் அவள் அழகை விட மக்கள் பாராட்டியது அவளுடைய மனதைத்தான். பசி கொண்டவர் வந்தால் உணவு தருவாள், தாகம் கொண்டவர் வந்தால் தண்ணீர் தருவாள், ஏழைகள் வந்தால் உதவி செய்வாள். இதனால் அவளை அனைவரும் மரியாதையுடன் பார்த்தனர். ஒரு நாள் தூரத்து ஊரிலிருந்து சிலர் வந்தனர். அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மகன் காசிராஜன் வீரமும் நேர்மையும் கொண்ட இளைஞன். நல்ல குணம், நல்ல கல்வி, நல்ல குடும்ப பின்னணி, நல்ல தங்களுக்கு பொருத்தமான வரன் என்று அனைவரும் நினைத்தனர். இரு குடும்பங்களும் சந்தித்தனர். திருமண பேச்சு நடந்தது. நல்ல தம்பி தனது தங்கையின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தான். காசிராஜனை பற்றி பலரிடமும் விசாரித்தான். அவருடைய குணநலன்களை அறிந்தான். இறுதியில் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். திருமண தேதி நிர்ணயிக்கப்பட்டது. ஊரே திருவிழா கோலம் பூண்டது. வீடுகள் அலங்கரிக்கப்பட்டன. உறவினர்கள் வந்தனர். நாதஸ்வரம் முழங்கியது. மங்கள இசை ஒலித்தது. திருமண நாளில் நல்ல தங்காள் மணமகள் கோலத்தில் அனைவரையும் கவர்ந்தாள். அவளை பார்த்தவர்கள் மகாலட்சுமியே நேரில் வந்திருக்கிறாள் போல என்று பேசினர். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கிடையே ஒரு மனது மட்டும் சோகமாக இருந்தது. அது நல்ல தம்பியின் மனது. தங்கை தன் வீட்டை விட்டு செல்ல போகிறாள் என்பதால் அவனுடைய கண்கள் கலங்கின. திருமணம் முடிந்த பிறகு நல்ல தங்காள் அண்ணனிடம் வந்தாள். அண்ணா என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் நல்ல தம்பியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு தங்கையே. உனக்கு எப்போதாவது கஷ்டம் வந்தால் இந்த அண்ணனை நினை, நான் ஓடி வருவேன் என்றான். நல்ல தங்காளும் கண் கலங்கினாள். அண்ணன் கையை பிடித்து, அண்ணா நீ இருக்கிற வரை எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் பின்னாளில் என்ன அர்த்தம் பெறப்போகின்றன என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு நல்ல தங்காள் தனது கணவன் காசிராஜனுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். மகிழ்ச்சியான நாட்கள் தொடங்கின. ஆனால் காலம் அவர்களுக்காக வேறு ஒரு சோதனையை தயாரித்து வைத்திருந்தது. காசிராஜன் தன் மனைவியை மிகவும் அன்பாக நடத்தினான். நல்ல தங்காளும் கணவனின் குடும்பத்தினரை மதித்து நடந்தாள். அவள் சென்ற வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகியது. காலையில் எழுந்து இறைவனை வழிபடுவாள். வீட்டு வேலைகளை கவனிப்பாள். வந்தவர்களை புன்னகையுடன் வரவேற்பாள். ஏழைகளுக்கு உதவி செய்வாள். அதனால் அந்த ஊரிலும் நல்ல தங்காளுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின. ஒரு நாள் நல்ல தங்காள் தாயாக போகிறாள் என்ற மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தினருக்கு கிடைத்தது. காசிராஜனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அண்ணன் நல்ல தம்பிக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. தங்கையின் மகிழ்ச்சியை அறிந்த நல்ல தம்பி பல பரிசுகளுடன் வந்து அவளை ஆசீர்வதித்தான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்தது. குழந்தையை தூக்கி கொண்ட நல்ல தம்பி, என் தங்கையின் மகன் இது என்று பெருமையுடன் சொன்னான். காலம் சென்றது. முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது குழந்தை பிறந்தது. பின்னர் மூன்றாவது. இவ்வாறு நல்ல தங்காளின் குடும்பம் பெரிதாகி கொண்டே சென்றது. ஒவ்வொரு குழந்தையும் அவளுடைய உயிராக இருந்தது. குழந்தைகள் சிரித்தாள், அவள் சிரிப்பாள். அவர்கள் அழுதால் அவள் மனம் உடைந்து போகும். ஒரு தாயாக தனது முழு அன்பையும் குழந்தைகளுக்கு கொடுத்தாள். அதே சமயம் நல்ல தம்பியின் வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தது. அவனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் முடிவு செய்தனர். பல இடங்களில் பெண் பார்த்தனர். இறுதியில் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவளுடைய பெயர் மூலி அலங்காரி. அழகில் குறையில்லை, ஆனால் மனதில் கர்வம் அதிகம். தான் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவள் என்ற பெருமை எப்போதும் இருந்தது. திருமணம் நடைபெற்றது.
மூலியலங்காரி நல்ல தம்பியின் வீட்டிற்கு வந்தாள். முதல் சில நாட்கள் அமைதியாக இருந்தாள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவளுடைய உண்மையான குணம் வெளிப்படத் தொடங்கியது. வீட்டில் வேலை செய்பவர்களை அவமதித்தாள். ஏழைகளை இகழ்ந்தாள். தன்னை விட கீழானவர்கள் என்று நினைத்தவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாள். இதை பார்த்த நல்ல தம்பி பல முறை அறிவுரை கூறினான். மனிதர்களை அன்பாக நடத்த வேண்டும் என்றான். ஆனால் அவள் கேட்கவில்லை. ஒரு நாள் நல்ல தங்காள் தனது குழந்தைகளுடன் அண்ணன் வீட்டிற்கு வந்தாள். அண்ணன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுத்தான். ஆனால் மூலியலங்காரிக்கு அது பிடிக்கவில்லை. நல்ல தங்காளின் மீது நல்ல தம்பி வைத்திருந்த அன்பை பார்த்து அவளுக்கு பொறாமை வந்தது. திருமணமாகி தனி குடும்பம் அமைத்த பிறகும் ஏன் இவ்வளவு பாசம் என்று மனதில் நினைத்தாள். அந்த நாளில் இருந்து நல்ல தங்காளை அவள் விரும்பவில்லை. வெளியில் புன்னகை, உள்ளே வெறுப்பு. இதுதான் மூலியலங்காரியின் நிலை. நல்ல தங்காளோ இதை அறியவில்லை. அண்ணி தன்னை உண்மையாக நேசிக்கிறாள் என்று நம்பினாள். காலம் தொடர்ந்து நகர்ந்தது. நல்ல தங்காளின் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்தது. அவளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தனர். அந்த 7 குழந்தைகளும் அவளுடைய உலகமாக இருந்தனர். அவர்களுக்காகவே வாழ்ந்து அவர்களுக்காகவே உழைத்தாள். அவர்களுக்காகவே இறைவனை வேண்டினாள். ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. ஒரு வருடம் மழை குறைந்தது. அடுத்த வருடம் இன்னும் குறைந்தது. பின்னர் முற்றிலுமாக மழை பெய்யாமல் போனது. வயல்கள் வறண்டு போயின. குளங்கள் காய்ந்தன. கிணறுகளில் தண்ணீர் இல்லாமல் போனது. விவசாயம் நின்றது. மக்களின் வாழ்க்கை சிதறத் தொடங்கியது. அது சாதாரண வறட்சி அல்ல, பெரும் பஞ்சத்தின் தொடக்கம். காசிராஜன் எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் வருமானம் குறைந்தது. வீட்டில் இருந்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத் தொடங்கின. நல்ல தங்காள் மிகவும் கவலையடைந்தாள். ஆனால் குழந்தைகள் முன்னால் தனது சோகத்தை காட்டவில்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர்களை ஆறுதல் கூறினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமடைந்தது. ஒரு நாள் வீட்டில் சமைக்க அரிசியே இல்லை. குழந்தைகள் பசியால் அழுதனர். அந்த அழுகுரல் நல்ல தங்காளின் இதயத்தை நொறுக்கியது. காசிராஜன் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது நல்ல தங்காள் தனது அண்ணனை நினைத்தாள். என் அண்ணன் நல்ல தம்பி இருக்கிறான், அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்பினாள். அதே நேரத்தில் தொலைவில் தனது வீட்டில் இருந்த மூலியலங்காரி நல்ல தங்காளின் வாழ்க்கையில் விரைவில் ஒரு பெரிய புயல் வீசப்போகிறது என்பதை அறியாமல் இருந்தாள். பசி, வறுமை, கண்ணீர், இந்த 3ம் சேர்ந்து நல்ல தங்காளின் வாழ்க்கையை இருண்ட பாதைக்கு தள்ளத் தொடங்கின. மழை பொய்த்தது. 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, தொடர்ச்சியாக பல பருவங்கள் மழை இல்லாமல் போனது. ஒரு காலத்தில் பசுமையாக காட்சியளித்த வயல்கள் வெடித்து வறண்டு கிடந்தன. நீரோடைகள் மணல் மேடுகளாக மாறின. கிணறுகள் அடித்தளம் வரை காய்ந்தன. மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தனர். அந்த பஞ்சத்தின் தாக்கம் நல்ல தங்காளின் குடும்பத்தையும் கடுமையாக பாதித்தது. காசிராஜன் தினமும் வேலை தேடி பல ஊர்களுக்கு சென்றான். ஆனால் எல்லா ஊர்களிலும் ஒரே நிலைமை: பசி, வறுமை, வேலையில்லாமை. மக்கள் தங்களையே காப்பாற்ற முடியாமல் இருந்தனர். அப்படி இருக்க மற்றவர்களுக்கு யார் உதவ முடியும்? நாட்கள் நகர்ந்தன. வீட்டில் இருந்த தானிய குடங்கள் காலியாகின. ஒரு காலத்தில் நிறைந்து கிடந்த அரிசி மூட்டைகள் காணாமல் போயின. சமையலறையில் பாத்திரங்கள் இருந்தன, ஆனால் சமைக்க உணவு இல்லை. அந்த நிலை நல்ல தங்காளின் மனதை நொறுக்கியது. ஒரு நாள் காலை அவளுடைய சிறிய மகன் வந்து, அம்மா, எனக்கு பசிக்குது என்றான். நல்ல தங்காள் சிரிக்க முயன்றாள். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கண்ணா என்றாள். ஆனால் வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை. மற்றொரு குழந்தை வந்து, அம்மா, நேற்றும் சாப்பிடவில்லை, இன்னைக்கு என்ன சாப்பாடு என்று கேட்டது. அந்த கேள்விக்கு நல்ல தங்காளிடம் பதில் இல்லை. அவள் திரும்பி நின்று
கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஒரு தாயின் இதயத்திற்கு குழந்தைகளின் பசியை விட பெரிய வேதனை எதுவும் இல்லை. அந்த இரவு 7 குழந்தைகளும் அவளை சுற்றி அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் பசி தெரிந்தது. சிறியவர்கள் அழுதனர். பெரியவர்கள் அழுகையை அடக்கி கொண்டனர். அப்போது நல்லதங்காள் மனதில் அண்ணன் நல்ல தம்பியின் முகம் தோன்றியது. என் அண்ணன் இருந்தால் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. மறுநாள் காலையில் காசிராஜனிடம் பேசினாள். நாம் அண்ணன் வீட்டுக்கு போகலாம் என்றாள். காசிராஜன் அமைதியாக இருந்தான். அவனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. ஆமாம், நல்ல தம்பி நல்ல மனிதன், அவன் நிச்சயம் உதவுவான் என்றான். அந்த வார்த்தைகள் நல்லதங்காளுக்கு சிறிது நிம்மதியை அளித்தன. அடுத்த நாள் அதிகாலையில் நல்லதங்காள் தனது 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டாள். குழந்தைகளின் முகம் வாடி இருந்தது. பல நாட்களாக சரியாக உணவு கிடைக்காததால் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தனர். வீட்டை விட்டு வெளியே வந்த நல்லதங்காள் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவள் வாழ்ந்த வீடு, அவள் சிரித்த வீடு, அவள் குழந்தைகள் விளையாடிய வீடு. இப்போது அந்த வீடு அமைதியாக இருந்தது. நாம் திரும்பி வருவோமா என்ற கேள்வி அவள் மனதில் எழுந்தது. ஆனால் உடனே அதை மறந்தாள். குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவளுடைய ஒரே எண்ணம். பயணம் தொடங்கியது. கடுமையான வெயில், கொதிக்கும் மண், காலில் செருப்பு இல்லை. குழந்தைகள் மெதுவாக நடந்தனர். சிறிய குழந்தைகளை நல்லதங்காள் மாறி மாறி தூக்கிச் சென்றாள். சில தூரம் சென்றதும் ஒரு குழந்தை சோர்ந்து அமர்ந்தது. அம்மா, என்னால நடக்க முடியல என்றது. நல்லதங்காள் அதை தூக்கி கொண்டு நடந்தாள். மற்ற குழந்தைகள் அவளுடைய சேலையை பிடித்து கொண்டு நடந்தனர். அவர்களை பார்த்த சிலர் இரக்கப்பட்டனர். சிலர் சிறிது தண்ணீர் கொடுத்தனர். ஆனால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய துயரத்திலேயே மூழ்கியிருந்தனர். நடந்து 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 பல மணி நேரங்கள் கடந்தன. இறுதியாக நல்ல தம்பியின் ஊர் கண்களில் தென்பட்டது. நல்லதங்காளின் முகத்தில் சிறிய நம்பிக்கை மலர்ந்தது. குழந்தைகளே, இன்னும் கொஞ்சம்தான் மாமா வீடு வந்துடும் என்றாள். குழந்தைகளின் முகத்திலும் சிறிது மகிழ்ச்சி தோன்றியது. மாமா நமக்கு சாப்பாடு தருவாரா என்று ஒரு குழந்தை கேட்டது. நல்லதங்காள் உடனே, நிச்சயமா தருவார் கண்ணா, உங்க மாமா ரொம்ப நல்லவர் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவளுடைய கண்களில் நம்பிக்கை பிரகாசித்தது. மாலை நேரம். அவர்கள் நல்ல தம்பியின் வீட்டின் வாசலை அடைந்தனர். நல்லதங்காள் மனதில் மகிழ்ச்சி. இனி நம் கஷ்டம் முடிந்தது என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அந்த வீட்டின் உள்ளே அவளுக்காக காத்திருந்தது அன்பு அல்ல, அவமானம், அருவருப்பு, கொடுமை. அந்த நேரத்தில் நல்ல தம்பி வீட்டில் இல்லை, வெளியே சென்றிருந்தான். வீட்டில் இருந்தது ஒரே ஒருவர், மூலி அலங்காரி. வாசலில் நின்ற நல்லதங்காளையும் பசியால் வாடிய குழந்தைகளையும் பார்த்த மூலி அலங்காரியின் முகம் மாறியது. அவள் கண்களில் கருணை இல்லை, பொறாமை மட்டும் இருந்தது. சூரியன் மறையத் தொடங்கியிருந்த மாலை நேரம் ஆதலால் நீண்ட தூரம் நடந்ததால் நல்லதங்காளும் அவளுடைய 7 குழந்தைகளும் மிகவும் சோர்ந்து போயிருந்தனர். ஆனால் அண்ணன் வீட்டின் வாசலை அடைந்து விட்டோம் என்ற நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு இருந்தது. நல்லதங்காள் மெதுவாக வாசலை தட்டினாள். கதவு திறந்தது. எதிரே நின்றிருந்தாள் மூலி அலங்காரி. பசியால் வாடிய குழந்தைகள், கண்ணீரால் கலங்கிய முகத்துடன் நல்லதங்காள். இந்த காட்சியை பார்த்ததும் மூலி அலங்காரியின் மனம் இளகவில்லை. என்ன விஷயம் என்று குளிர்ந்த குரலில் கேட்டாள். நல்லதங்காள் பணிவுடன் பேசினாள். அண்ணி, நாட்டில் கடுமையான பஞ்சம். குழந்தைகள் பல நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. அண்ணனை பார்க்க வந்தேன் என்றாள். மூலி அலங்காரி உதட்டை பிதுக்கினாள். உன் கணவன் எங்கே என்று கேட்டாள். வேலை தேடி போயிருக்கிறார் என்று சொன்னாள். அப்படியா? உன் குடும்பத்தை நீங்களே பார்த்து கொள்ள முடியாதா என்றாள். அந்த வார்த்தை நல்லதங்காளின் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. ஆனாலும் அவள் பொறுமையாக கேட்டாள். அண்ணி,
குழந்தைகள் பசியால் தவிக்கிறார்கள், கொஞ்சம் உணவு கிடைத்தால் போதும் என்று கண்ணீருடன் கேட்டாள். அப்போது ஒரு சிறிய குழந்தை, அம்மா எனக்கு பசிக்குது என்று சொல்லி அழுதது. மற்ற குழந்தைகளும் அழத் தொடங்கின. அந்த காட்சியை பார்த்தும் மூலி அலங்காரியின் மனதில் இரக்கம் பிறக்கவில்லை. மாறாக அவள் கோபமடைந்தாள். இத்தனை குழந்தைகளை பெற்று வைத்து கொண்டு இப்போது என் வீட்டுக்கு வந்தாயா என்று கடுமையாக கேட்டாள். நல்ல தங்காள் தலை குனிந்தாள். அவள் அண்ணனை எதிர்பார்த்தாள். அண்ணன் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். ஆனால் நல்ல தம்பி இன்னும் வரவில்லை. மூலி அலங்காரி உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் ஒரு பழைய உடைந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தாள். அதில் சிறிது கேழ்வரகு மாவு இருந்தது. இதோ இதை எடுத்துக்கொண்டு போ என்றாள். நல்ல தங்காள் நன்றியுடன் வாங்கினாள். ஆனால் உடனே மூலி அலங்காரி சொன்னாள், அடுப்பில் தீக்குச்சி கிடையாது, பச்சை வாழைத்தண்டை எரித்து சமைத்துக்கொள் என்று சொன்னாள். அது முடியாத காரியம் என்பதை நல்ல தங்காள் அறிந்தாள். பச்சை வாழைத்தண்டு எரியாது என்றாள். ஆனால் அண்ணியிடம் வாதிட அவளால் முடியவில்லை. வீட்டின் பின்புறம் சென்று அடுப்பை மூட்ட முயன்றாள். பல முறை முயன்றாள். தீ பற்றவில்லை. குழந்தைகள் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அம்மா சாப்பாடு எப்போ என்று கேட்டனர். அந்த கேள்வி அவளுடைய மனதை உடைத்தது. இறுதியில் நல்ல தங்காள் இறைவனை நினைத்து கண்ணீர் விட்டாள். நாட்டுப்புற கதைகளில் கூறப்படுவதாவது, அவளுடைய மனவேதனையை பார்த்து இறைவன் அருள் புரிந்ததாகும். அடுப்பில் தீ பற்றியது. அவள் மாவை கஞ்சி போல சமைக்கத் தொடங்கினாள். குழந்தைகளின் முகத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. பல நாட்களுக்கு பிறகு உணவு கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சியும் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. மூலி அலங்காரி மீண்டும் அங்கே வந்தாள். கஞ்சி வெந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் வந்தது. யார் அனுமதி கொடுத்தது என்று கத்தினாள். பின்னர் கொதித்து கொண்டிருந்த பாத்திரத்தை காலால் உதைத்து கவிழ்த்தாள். கஞ்சி அனைத்தும் மண்ணில் கொட்டியது. குழந்தைகள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறியவர்கள் அழத் தொடங்கினர். ஒரு குழந்தை மண்ணில் விழுந்த கஞ்சியை எடுத்து சாப்பிட முயன்றது. அதை பார்த்த நல்ல தங்காளின் இதயம் நொறுங்கியது. அவள் குழந்தையை தூக்கி கொண்டு அழுதாள். என் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமையா என்று கதறினாள். ஆனால் மூலி அலங்காரி சற்றும் இறங்கவில்லை. உனக்கு இங்கே இடமில்லை, உடனே வெளியே போ என்று விரட்டினாள். அந்த நொடியில் நல்ல தங்காளின் நம்பிக்கை சிதறி போனது. அவள் நினைத்தாள், நான் உதவி கேட்க வந்தேன், ஆனால் என் குழந்தைகளின் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று நினைத்து கண்ணீர் வழிந்தது. இதயம் உடைந்தது. அவள் இன்னும் ஒரு முறை அண்ணனை பார்க்க ஆசைப்பட்டாள். ஆனால் நல்ல தம்பி வீடு திரும்பவில்லை. மாலை இரவாக மாறியது. இருள் சூழ்ந்தது. நல்ல தங்காள் தனது 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். குழந்தைகள் பலவீனமாக நடந்தனர். சிலர் அழுதனர். சிலருக்கு அழக்கூட சக்தி இல்லை. நல்ல தங்காளின் மனதில் ஒரே கேள்வி, இனி நான் என் குழந்தைகளை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்ற கேள்விதான் அது. அவளுக்கு தெரியவில்லை. மூலி அலங்காரியின் வீட்டை விட்டு வெளியேறிய நல்ல தங்காள் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு இருளில் நடந்தாள். அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் நல்ல தங்காளின் உள்ளத்தில் புயல் வீசியது. அவள் மனம் முழுவதும் காயங்களால் நிரம்பியிருந்தது. பசியால் தவிக்கும் குழந்தைகள், உதவி கிடைக்காத நிலை, அண்ணனை பார்க்க முடியாத ஏமாற்றம், அண்ணியின் அவமானம் எல்லாம் சேர்ந்து அவளுடைய மனதை நொறுக்கி இருந்தது. குழந்தைகள் மெதுவாக நடந்தனர். சிலரால் நடக்க முடியவில்லை. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து, அம்மா, மாமா வீட்டில் சாப்பாடு கிடைக்கலையா என்று கேட்டது. நல்ல தங்காளின் தொண்டை அடைத்து கொண்டது. பதில் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து மற்றொரு குழந்தை, அம்மா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டது. நல்ல தங்காள் வானத்தை பார்த்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. கிடைக்கும் கண்ணா என்று மட்டும் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னபோது கூட அவள் மனதில் நம்பிக்கை இல்லை. நடந்து நடந்து
அவர்கள் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பழைய பாதையை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் அருகே ஒரு பழமையான கிணறு இருந்தது. பல பயணிகள் ஓய்வெடுக்கும் இடம் அது. நல்ல தங்காள் அங்கே அமர்ந்தாள். குழந்தைகள் அவளை சுற்றி படுத்து கொண்டனர். அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. குடிக்க சிறிது தண்ணீர் கூட இல்லை. பசி அவர்களை வாட்டியது. அப்போது சிறிய குழந்தை ஒன்று மெதுவாக சொன்னது, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று. அந்த வார்த்தை நல்ல தங்காளின் இதயத்தை கிழித்தது. அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். என் செல்லம் என்று அழுதாள். அவள் நினைத்தாள், நான் ஒரு தாய். என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உணவு கூட தர முடியவில்லை. அவள் கண்களை மூடினாள். அண்ணன் நல்ல தம்பியின் முகம் நினைவுக்கு வந்தது. சிறு வயதில் அவளை தூக்கி கொண்டு சுற்றிய நாட்கள் நினைவுக்கு வந்தன. என் தங்கைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று அண்ணன் சொன்னது காதில் ஒலித்தது. அதை நினைத்ததும் அவள் மேலும் அழுதாள். அந்த நேரத்தில் குழந்தைகள் ஒவ்வொருவராக அவளை சுற்றி தூங்கத் தொடங்கினர். பசியால் சோர்ந்த உடல்கள், சக்தி இழந்த முகங்கள். அவர்களை பார்த்த நல்ல தங்காளின் மனம் உடைந்து போனது. அவள் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தினாள். இறைவா, என் குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும்? அவர்களின் பசியை பார்க்க என்னால் முடியவில்லை என்று கதறினாள். நேரம் நகர்ந்தது. இரவு ஆழமானது. காற்று வீசியது. மர இலைகள் சலசலத்தன. அந்த அமைதியான இரவில் நல்ல தங்காள் ஒரு முடிவை எடுத்தாள். அது அவளுடைய வாழ்க்கையின் மிக பெரிய முடிவு. அவள் ஒவ்வொரு குழந்தையையும் எழுப்பினாள். அவர்களை முத்தமிட்டாள். தலையை வருடினாள். அவர்கள் புரியாமல் தாயை பார்த்தனர். அம்மா, எங்கே போறோம் என்று கேட்டனர். நல்ல தங்காள் கண்ணீரை மறைத்து கொண்டு சிரிக்க முயன்றாள். ஒரு நல்ல இடத்துக்கு போறோம் கண்ணா என்றாள். பின்னர் அவர்களை கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றாள். தனது குழந்தைகள் இனி பசியால் வாடக்கூடாது என்ற வேதனையான எண்ணத்தில் நல்ல தங்காள் அவர்களுடன் கிணற்றில் இறங்கினாள். அந்த இரவு ஒரு தாயின் இதயம் உடைந்த இரவு. ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முடிந்த இரவு. ஒரு பெண்ணின் கண்ணீர் காவியமாக மாறிய இரவு. காலையில் சூரியன் உதித்த போது அந்த இடம் அமைதியாக இருந்தது. கிராம மக்கள் வழக்கம் போல தங்கள் வேலைகளை தொடங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஊருக்கு வெளியே இருந்த பழைய கிணற்றருகே சிலர் சென்றனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. உடனே செய்தி ஊர் முழுவதும் பரவியது. நல்ல தங்காள், அவளுடைய குழந்தைகள் என்ற வார்த்தைகள் காற்றை போல பரவின. அந்த செய்தி நல்ல தம்பியின் காதுகளுக்கும் வந்தது. முதலில் அவனால் நம்ப முடியவில்லை. இல்லை, என் தங்கைக்கு எதுவும் நடந்திருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவன் ஓடினான். காலில் செருப்பு இல்லை. மூச்சு வாங்காமல் ஓடினான். கண்ணீர் வழிந்தது. இதயம் துடித்தது. அவன் மனதில் ஒரே பிரார்த்தனை, இறைவா, இது பொய்யாக இருக்க வேண்டும். ஆனால் விதி வேறு முடிவு செய்திருந்தது. கிணற்றருகே வந்த நல்ல தம்பி அந்த இடத்தை பார்த்ததும் நிலை குலைந்தான். நல்ல தங்காளின் கூந்தல் கிணறு முழுவதும் பரவியிருந்தது. குழந்தைகளின் சிறிய பொருட்கள். அவற்றை பார்த்ததும் அவன் கதறி அழுதான். தங்கையே என்று கத்தினான். அந்த குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அங்கே இருந்த மக்கள் கூட கண்ணீர் விட்டனர். நல்ல தம்பி மண்ணில் புரண்டு அழுதான். நான் இருக்கும்போது உனக்கு இந்த நிலைமையா? ஒரு முறை என்னை பார்த்திருக்கலாமே தங்கையே என்று கதறினான். அப்போது அங்கிருந்த சிலர் நடந்த அனைத்தையும் கூறினர். மூலி அலங்காரி எப்படி அவமானப்படுத்தினாள், பசியால் வாடிய குழந்தைகளுக்கு எப்படி இரக்கம் காட்டவில்லை, சமைத்த உணவை கூட எப்படி வீணாக்கினாள், எல்லாவற்றையும் கூறினர். அதை கேட்ட நல்ல தம்பியின் கண்கள் சிவந்தன. இதயம் கொதித்தது.
தன் தங்கையின் மரணத்திற்கு காரணம் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் வீட்டிற்கு திரும்பினான். மூலியலங்காரி எதுவும் நடக்காதது போல வீட்டில் இருந்தாள். நல்ல தம்பியை பார்த்ததும் ஏதோ பேச முயன்றாள். ஆனால் நல்ல தம்பி கோபத்தில் நடுங்கினான். என் தங்கை உனக்கு என்ன தீங்கு செய்தாள் என்று கேட்டான். பசியால் வாடிய குழந்தைகளிடம் கூட உனக்கு இரக்கம் வரவில்லையா என்றான். மூலியலங்காரி தலை குனிந்தாள். மூலியலங்காரியின் கருணையின்மையே இந்த சோகத்திற்கு காரணம். நல்ல தம்பி பல நாட்கள் தன் தங்கையை நினைத்து அழுதான். அவளுடைய நினைவுகள் அவனை வாட்டின. சிறு வயதில் சேர்ந்து விளையாடிய நாட்கள், தங்கை முதன்முறையாக அண்ணா என்று அழைத்த நாள், திருமண நாளில் அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவன் மனதில் ஓடின. அப்போது அவன் ஒரு முடிவெடுத்தான். என் தங்கையின் பெயர் என்றும் மறையக்கூடாது என்று உறுதி கொண்டான். அந்த இடத்தில் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டன. காலம் சென்றது. நல்ல தங்காளின் கதை ஊர் ஊராக பரவியது. வில்லுப்பாட்டாக பாடப்பட்டது. நாடகமாக அரங்கேறியது. கதை பாடலாக மக்களிடம் சென்றது. ஒரு தாயின் பாசம், ஒரு அண்ணனின் அன்பு, ஒரு பெண்ணின் துயரம், ஒரு குடும்பத்தின் சோகம், இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு காவியமாக மாறியது. மக்கள் நல்ல தங்காளை சாதாரண பெண்ணாக பார்க்கவில்லை, தாய்ப்பாசத்தின் உருவமாக கருதினர். தெய்வமாக மதிக்கத் தொடங்கினர். பல இடங்களில் நல்ல தங்காள் அம்மனுக்கு ஆலயங்கள் உருவாகின. இன்றும் பலர் அவளை நினைத்து வழிபடுகின்றனர். ஏனெனில் நல்ல தங்காள் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, பசியின் வேதனையை உலகிற்கு உணர்த்திய ஒரு தாய். அண்ணன் தங்கை பாசத்தின் அடையாளம். கருணையில்லாத ஒரு வார்த்தை கூட எத்தனை பெரிய விளைவுகளை உண்டாக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு காவியம். நல்ல தங்காள் கதையின் நீதி: பசியால் தவிப்பவர்களுக்கு உதவ வேண்டும். உறவுகளை பணத்தால் அளக்கக்கூடாது. ஒரு அன்பான வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றும். கருணையில்லாத மனம் பலரின் வாழ்க்கையை அழிக்கக்கூடும். அண்ணன் தங்கை பாசம் உலகிலேயே உயர்ந்த உறவுகளில் ஒன்று. இதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் நல்ல தங்காள் என்ற பெயர் தமிழர் மனங்களில் அழியாமல் வாழ்கிறது. நண்பர்களே, நல்ல தங்காளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு யாருடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்நியா, சமூகமா அல்லது வறுமையா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.